மிகப்பெரிய மனசு கஷ்டங்களை நீங்க வாழ்ந்துகிட்டு இருந்தீங்க. இந்த மகர ராசிக்காரங்களுக்கு 6ஆம் இடத்துல குரு பகவான், நிறைய கடன் பட்டீங்க. அது முதல் தர யோகம். இந்த யோகம் குருவுடைய நேரடி பார்வையில் உங்களுடைய ராசி இருக்கு. அதுவும் குரு 6ஆம் இடம்னா வியாதி வந்துடும் சொல்றாங்களே சார், அதுல உச்சமடைச்சுன்னா எங்களுக்கு ஆபத்து இல்லை அப்படிங்கிற உங்களுடைய குரல் எனக்கு கேட்கிறது. கும்பராசிக்காரங்களுக்கு இப்ப பெரும் கவலை என்னன்னா, எங்க ஆபீஸ்ல என்னை மதிக்கவே இல்லை சார், ஏன்னா ஒரு சாதாரண ஆள் மாதிரி நடத்துறாங்க. என் எஜுகேஷனல் இது நாள் வரை உங்கள் பிள்ளைகளுக்கு கல்வியிலே தடைகள் இருந்தால் அந்த தடைகள் இப்பொழுது நிவர்த்தியாகும். நல்லா படிப்பாங்க, மிகச்சிறந்த. மீன ராசியில ஒருத்தர் பிறக்கிறாருன்னா பொறுமைசாலிகள் அப்படின்னு அர்த்தம். பிறருக்கு உதவியாக இருக்கக்கூடிய மனிதர்கள் மீனராசிக்காரங்க. எவ்வளவு நல்ல பண்புகளை கொண்டு பலரும் அண்ணாந்து பார்த்து புகழக்கூடிய வாழ்க்கை. வேலை பார்க்கிற இடத்துல அவமானங்க, இப்படி வாழறதுக்கு தூக்கு போட்டு தொங்கிடலாமான்னு. என் நெஞ்சிற்கினிய மகர ராசி என்பர்களே, 12 ராசிகளிலே மிக உச்சமான யோகம் பெறக்கூடிய ராசி குரு பெயர்ச்சியிலே எந்த ராசி என்று கேட்டால், எந்த ஜோதிடரை கேட்டாலும் உடனடியாக சொல்வார்கள் மகர ராசி தான் அதி அற்புதமான ராசி. தூண்டில் புழுவினை போல் வெளியே சுடர் விளக்கினை போல் நீண்ட பொழுதாக இந்த நெஞ்சம் இருந்தது நீனு பாரதியார் பாடினார். அப்படி எவ்வளவு மனசு கஷ்டம், மிகப்பெரிய மனசு கஷ்டங்களை நீங்க வாழ்ந்துகிட்டு இருந்தீங்க. இந்த மகர ராசிக்காரங்களுக்கு 6ஆம் இடத்துல குரு பகவான், நிறைய கடன் பட்டீங்க. இப்பொழுது உங்கள் கஷ்டங்களிலிருந்து விடுதலை கொடுப்பதற்கு குரு பகவான் அருள் பாலிக்கிறார். உங்க ராசிக்கு 7ஆம் ராசியில குரு பகவான் வரார், உச்ச ராசிக்கு வருகிறார். உச்ச ராசிக்கு குரு பகவான் வருகிற போது, இது நாள் வரைக்கும் எனக்கு உடம்பு சரியில்லை, இது நாள் வரைக்கும் என் பெத்த பிள்ளைகள் எனக்கு எதிரியாக நடந்துக்கிடுறாங்க, பண விஷயத்தில் ஆன்லைன் மோசடியில் நான் மாட்டிக்கிட்டேன், என் வேலை பறி போயிருச்சு, எனக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்குது, எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கல என்று எந்த வகையான வருத்தங்கள் உங்களுக்கு இருந்தாலும், மிகப்பெரிய கடன் தொல்லையில் நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு எந்த வகையான வருத்தம் உங்களுக்கு இருந்தாலும் அத்தனையும் நிவர்த்தி செய்து தருவதற்காக குரு பகவான் வருகிறார். உங்கள் ராசிக்கு 7ஆம் ராசிக்கு குரு பகவான் வருகிறார். உங்கள் ராசிக்கு 7ஆம் ராசியிலே குரு பகவான் உச்சமடைகிறார். அந்த குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்க போறார். மிகப்பெரிய யோகம் வரும். அது முதல் தர யோகம். இந்த யோகம் குருவுடைய நேரடி பார்வையில் உங்களுடைய ராசி இருக்கு. அதுவும் குரு பகவான் உச்சமடைந்து உங்களை பார்க்கிறார். அப்போ மிகப்பெரிய வளர்ச்சி உங்களுக்கு வருமே. 12 ராசிக்காரர்களிலுமே நான் தான் பெரிய ஆளு மாறுதட்டக்கூடிய யோகம் வரும். பொதுவாக மகர ராசிக்காரங்க எப்படிப்பட்டவங்க? கடினமான உழைப்பாளிகள், மிகச்சிறந்த நிலையான புத்தியுடையவர்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னா, நல்ல பண வருமானம் வருங்க. இது நாள் வரைக்கும் எந்த கடன் இருந்தாலும், தீர்க்க முடியாத கடன் இருந்தாலும் அந்த கடனை தீர்க்கக்கூடிய யோகம் வரும். நல்ல மனிதர்களின் நட்பு கிடைக்குங்க. உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், சரியில்லாத ஃப்ரெண்ட்ஷிப் இருந்து கெட்ட பேர் கிடைச்சிருச்சு அப்படின்னா, இப்போ நல்ல நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. திருமண வாழ்க்கை ஒரு தரமான வாழ்க்கை அமையும். உங்களுக்கு அமையக்கூடிய கணவன், உங்களுக்கு அமையக்கூடிய மனைவி, வாழ்க்கை துணை ரொம்ப தரமான மனிதர்களாக இருப்பார்கள். அப்பழுக்கு இல்லாதவர்களாக, குறை சொல்ல முடியாதவர்களாக அமைவார்கள். இந்த காலகட்டத்தில் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகுதோ அந்த வாழ்க்கை நிலைச்சிருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்படிப்பட்ட அற்புதமான வாழ்க்கையை அந்த குரு பகவான் உங்களுக்கு தருவார். இந்த காலகட்டத்தில் இந்த குரு பகவானுடைய அருளினால் திருமணம் கைகூடுங்க. இருமணம் ஒரு மணம் ஆயினர் தோழி, அந்த திருமண மக்கள் என்றும் வாழின்னு பலர் கூடி வாழ்த்தக்கூடிய யோகம். குரு பலம் வருது. பொதுவாகவே திருமணம் கூடி வரணும்னா 2, 5, 7, 9, 11 ஸ்தானங்களில் குரு பகவான் வந்தால் குரு பலன் சொல்கிறோம். அப்படி வந்தும் கூட பலர் கல்யாணம் ஆகலைங்கிறாங்க. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் குரு பகவான் 7ஆம் இடத்திலே அமர்ந்து உச்ச குருவாக உங்களை பார்க்கிறார். குருபலன் இருக்கும்போது கல்யாணம் ஆச்சுன்னா அந்த வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. குருபலன் இல்லாத நேரங்களை கல்யாணம் பண்ணுறாங்க பாருங்க. அது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, குருபலன் இல்லாத போது ஒரு கல்யாணம் பண்ணால் அந்த வாழ்க்கையில் பிரிவினை வருது. கணவன் மனைவி கடையில் ஒரு அந்யோன்யம் வரல, ஏண்டா இவங்களை கல்யாணம் பண்ணினோம்னு வருத்தப்படுறாங்க. அதெல்லாம் குருபலன் இல்லாத போது கல்யாணம் நடந்துச்சுன்னா அப்படி ஆகுது. நல்ல குருபலன் இருந்து கல்யாணம் ஆச்சுன்னா வாழ்க்கை இனிக்குது. எங்கள் வாழ்க்கை சொர்க்கம்ங்கிறாங்க. சொர்க்கமே என்றாலும் அது எங்கள் வாழ்க்கை போலாகுமான்னு கேட்குறாங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கை அமையுது. மகர ராசிக்காரர்களுக்கு உச்சகுரு பார்ப்பதனால் இப்போ தரமான வாழ்க்கை அமையும். ரொம்ப நாட்களாக நான் செயற்கை முறை கருத்தரித்தல குழந்தை பாக்கியத்துக்கு காத்திருக்கேன் சார், எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன் சார், ஐவிஎஃப் போயிட்டேன் சார், குழந்தை பாக்கியம் கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு
இயற்கையாகவே குழந்தை பிறக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உருவாகுதுங்க. அப்படிப்பட்ட யோகம் உருவாகுது. யாரெல்லாம் ஃபெர்டிலிட்டி சென்டர் நடத்துறாங்களோ அவங்களுக்கு இந்த ஆண்டு பெயரும் புகழும் கிடைக்கும். கைராசி மருத்துவர்கள்னு பேர் கிடைக்கும். ஃபினான்ஷியல் செக்டாரில் ஒர்க் பண்ணுறவங்க நல்ல முன்னேற்றம் பெறுவீர்கள். அரசாங்கம் வங்கித்துறையில் இந்த ஆண்டு பல ரிஃபார்ம்ஸ் பண்ணும். அப்படி குரு பகவான் உச்சமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வங்கித்துறை, ஃபினான்ஷியல் செக்டார், நீதி பரிபாலனம் செய்யக்கூடிய துறைகள், ஆசிரியர் துறைகள் அப்படின்னு உங்களுக்கு பல துறைகளில் அந்தந்த துறைகளில் வேலை கிடைக்கக்கூடிய அற்புதமான யோகம் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு கூடி வருது. கம்ப்யூட்டர் துறையிலே பணியாற்றக்கூடியவர்களுக்கு வெளிநாடு சென்று வரக்கூடிய யோகத்தை அந்த குரு பகவான் வாரி வழங்குவார். ஆக குழந்தை பாக்கியம் இல்லைங்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருது. இந்த காலகட்டத்தில் அந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தை பார்க்க போறார். அப்போ இந்த வாழ்க்கையே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த மகிழ்ச்சி ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார். உங்கள் எண்ணிய எண்ணமெல்லாம் வெற்றி அடையும். மனசில் போட்டு வச்ச காதல் திட்டங்கள் வெற்றி அடையும். மனதிலேயே எண்ணிய ப்ரமோஷன் முயற்சி வெற்றி அடையும். நீங்கள் நினைச்ச பிஸ்னஸ் முயற்சி வெற்றி அடையும். தன வரவுக்காக நீங்கள் போட்டு வச்ச திட்டங்கள் வெற்றி அடையும். நீண்ட கால சேமிப்புகளை தொடங்குவீர்கள். பழைய கடன்கள் எல்லாம் பைசல் பண்ணுவீங்க. சார் ஆஃபீஸில் ப்ராப்ளம் சார், எனக்கு பெரிய அவமானத்தோடு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் சார் அப்படிங்கிறவங்களுக்கு ஆஃபீஸ் ப்ராப்ளம் சால்வ் ஆகும். புதிய வேலை தேடுறவங்களுக்கு புதிய வேலை கிடைக்கும். இதெல்லாம் குரு பகவான் கொடுப்பார். காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிலருக்கு இருக்கும். அந்த பிரச்சனைகள் இப்பொழுது நிவர்த்தியாவதை நீங்கள் பார்ப்பீர்கள். நல்ல மனிதர்களுடைய தொடர்பு கிடைத்து, அருளாளர்களின் தொடர்பு கிடைத்து, நல்ல ஆன்மீகவாதிகளின் தொடர்பு கிடைத்து வாழ்க்கையில் உயர்வீங்க. தெய்வ திருத்தலங்களுக்கு சென்று வருவீர்கள். மிகப்பெரிய வெற்றிகளை பெறுவீங்க. இந்த காலகட்டத்தில் விஐபிக்கள் தொடர்பு கிடைக்கும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்கும். வெளிநாடு சென்று வரக்கூடிய யோகம் வரும். நிறைய நன்மைகள் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு காத்திருக்கு. நாங்கள் மென்மேலும் வெற்றிகளை பெறணும் சார், யாரை வழிபட்டால் நாங்கள் எண்ணிய காரியமெல்லாம் வெற்றி பெறும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் திருக்கருகாவூர் கற்பக ரட்சாம்பிகை வழிபாடு மிக மிக அவசியம். நல்ல கல்யாணம், நல்ல குழந்தை பேரு, இவற்றையெல்லாம் அந்த கற்பக ரட்சாம்பிகை அருள் புரிவாள். ஆகவே திருக்கருகாவூர் சென்று மகர ராசி அன்பர்கள் கற்பக ரட்சாம்பிகையை வழிபடுங்கள். உங்கள் வாழ்க்கை மிக மகிழ்ச்சியாக அமையும். எனது அன்பான கும்பராசி நேயர்களே, கும்பராசின்னு சொன்னாலே ஒரு குதூகலம் தாங்க. காலபுருஷ தத்துவத்துடைய லாபமான ராசி கும்பராசி. அந்த கும்பராசிக்கு இப்பொழுது குரு பகவான் 6ஆம் இடத்திற்கு வந்து உச்சமடைகிறார். இதுவரைக்கும் 5ஆம் இடத்திலே இருந்து அருள்பாலித்துக் கொண்டிருந்த குரு பகவான் உங்கள் 6ஆம் இடத்திலே உச்சமடைகிறார். 6ஆம் இடம்னா ரோகஸ்தானம் சார். 6ஆம் இடம்னா வியாதி வந்துடும் சொல்கிறாங்களே சார், அதில் உச்சமடைஞ்சுன்னா எங்களுக்கு ஆபத்து இல்லை அப்படிங்கிற உங்களுடைய குரல் எனக்கு கேட்கிறது. அன்பர்களே, ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிடணும். ஒன்று, குரு பகவான் தன லாபாதிபதி. உங்களுக்கு ஒரு கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல காசு பணம் பெருகுது அப்படின்னு சொன்னால் குரு பகவான் ஜாதகத்தில் நல்லா இருக்காருன்னு அர்த்தம். நல்ல குடும்ப வாழ்க்கை அமைஞ்சிருக்கு, நல்ல புத்திர பேர் இருக்குன்னு சொன்னால் குரு பகவான் உங்கள் சொந்த ஜாதகத்தில் ரொம்ப நல்லா இருக்காருங்க அப்படின்னு அர்த்தம். இப்படி 2-11 ஸ்தானங்களுக்கு அதிபதியான குரு பகவான் இப்பொழுது உச்சமடைகிறார். அப்படிங்கிறதுனால நீண்ட காலமாக திருமணத்தடை இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு இப்போ கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். குரு பகவான் உங்களுடைய குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு. கும்பராசிக்காரங்களுக்கு இப்போ பெருங்கவலை என்னென்னா, எங்கள் ஆஃபீஸில் என்னை மதிக்கவே இல்லை சார், ஏன்னா ஒரு சாதாரண ஆள் மாதிரி நடத்துகிறாங்க. என் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பார்க்கல. என் கீழே இருக்கிறவங்களுக்கெல்லாம் ப்ரமோஷன் கொடுத்தாங்க, எனக்கு ப்ரமோஷன் கொடுக்கலைங்கிற கவலை. என் வேலையை கூட இன்னும் பெர்மனன்ட் பண்ணலைங்க அப்படிங்கிற கவலை. கும்பராசிக்காரங்களுக்கு இப்போ வேலை பெர்மனன்ட் ஆகும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை உங்களுக்கு கிடைத்தே தீரும். அப்படிப்பட்ட யோகம் உண்டு. குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறாருன்னா கல்யாணம் ஆகும்னு. லாபஸ்தானத்து குரு பகவானுடைய தொடர்பு இருக்க 11ஆம் இடத்து அதிபதியை புத்திரபாக்கியத்தை கொடுத்துருவாரு. அது ஒரு யோகம். ஆனால் இது நாள் வரை குரு பகவான் எப்படி இருக்கார் தெரியுமா உங்களுக்கு? குரு சண்டாள யோகத்தோடு இருக்கிறார். உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு சோதனை, உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் டிஃபிகல்ட்டி, கடன் வாங்கி வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஒரு தன்மை, குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கமா இருக்காதாங்கிற கவலை, கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை குறைவு, அப்படித்தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு நோய் தாக்கி இருக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு கல்வி சம்பந்தமான பாதிப்பு இருக்கு. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? உங்கள் ராசியில் ராகு, 5ல் குரு, குரு சண்டாள யோகம்னு பேர். குரு ராகுடைய சேர்க்கை மாதிரி இது. அந்த குரு சண்டாள யோகத்தினால் உங்கள் பிள்ளைகளுக்கு பாதிப்பு, உங்கள் சந்தோஷத்துக்கு பாதிப்பு இருந்துச்சு. அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு வருகிறார் என்று சொன்னால் குரு சண்டாள யோகத்திலிருந்து குரு பகவான் விடுபடுகிறார். இதுநாள் வரை உங்கள் பிள்ளைகளுக்கு கல்வியிலே தடைகள் இருந்தால் அந்த தடைகள் இப்பொழுது நிவர்த்தியாகும். நல்லா படிப்பாங்க,
மிகச்சிறந்த முன்னேற்றம் அவர்கள் வாழ்க்கையில் ஏற்படும். இதுநாள் வரை உங்களுக்கு மிக பெரிய அளவிற்கு நோய்கள் இருந்தால் அந்த நோய்களிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கு நல்ல மருத்துவ ஆலோசனை கிடைக்கும். நோய் முழுமையா போயிடும் நான் சொல்லல, நோயிலிருந்து விடுபடுவதற்கு மருத்துவ ஆலோசனை கிடைச்சா போதுங்க, நோயை விலக்கிடலாம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். இது நாள் வரைக்கும் மிகப்பெரிய கடன்கள் இருக்குன்னா அந்த கடன்கள் அடைக்கலாம். ஆனால் அதுக்காக புதிய கடன் வாங்கக்கூடாது. 6ல் குரு இருக்கும்போது நல்ல விஷயத்துக்கு கடன் வாங்கலாம், வீடு கட்ட கடன் வாங்கலாம், பிள்ளைகள் படிக்கிறதுக்கு கடன் வாங்கலாம், சுபகாரிய கடன்கள் வாங்கலாம். ஆனால் அனாவசிய விஷயங்கள் கடன் வாங்கக்கூடாது. அதில் மட்டும் கவனமாக இருந்துக்கணும். ஃபினான்ஷியல் செக்டாரில் பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், கம்ப்யூட்டர் துறையில் பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், நகை தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய லாபம் வரும். நகை வாங்கி வைக்கக்கூடியவர்கள் கும்பராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய லாபம் கிடைக்கும். அன்பர்களே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, குரு பகவானுடைய வீடான மீனத்திலே சனி பகவான் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தங்கம் விலையில் ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க, தங்கம் விலை 10,000 ரூபா குறைய போகுது. இது நாள் வரை தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணாதவங்க கூட இப்போ தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணணும். அதுவும் கும்பராசிக்காரர்கள் கண்டிப்பாக தங்கம் வாங்குவது, சொத்து வாங்குவதுன்னு இருக்கணும். இந்த ஆண்டு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ரொம்ப நல்லா போகும். இந்த ஆண்டு தங்கம் விலை மிக அதிகரிக்கும். ஆகவே தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதும் நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவதும் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய லாபம் தரும். இது வரைக்கும் சொந்த வீடு இல்லைன்னா இப்போ சொந்த வீடு அமைஞ்சிடும். மிகப்பெரிய ஒரு வல்லமை கிடைக்கக்கூடிய காலம். உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் முடி வரலைன்னா திருமணம் முடி வரும். இப்படி மிகச்சிறந்த நன்மைகள் தேடி வரக்கூடிய ஒரு ராசியாக கும்பராசிக்கு இந்த காலகட்டம் அமைகிறது. அவங்களுடைய வெற்றிகள் பெறுகிறதுக்கு நாங்கள் என்ன பண்ணணுங்க அப்படின்னு கும்பராசிக்காரங்க கேட்டால், இந்த காலகட்டத்திலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீரங்கம் பெருமாளை போய் வழிபடணும். அந்த பெருமாள் வழிபாடு எல்லையில்லா ஆனந்தம், செல்வ செழிப்பு, மனதிற்கு நிம்மதி கூட கிடைக்கக்கூடிய அற்புதமான வழிபாடு. ஆகவே ஸ்ரீரங்கம் போய் பெருமாள் வழிபாடு செய்யுங்க, எல்லா நன்மைகளும் உங்கள் வாழ்க்கையில் வரும். எனது அன்பான மீனராசி அன்பர்களே, காலபுருஷ தத்துவத்துடைய நிறைவான ராசி மீனராசி. மீன ராசியில் ஒருத்தர் பிறந்திருக்கிறாருன்னா நல்ல தன்மையாளர்கள், நல்ல குணவான்கள். மீன ராசியில் ஒருத்தர் பிறக்கிறாருன்னா பொறுமைசாலிகள் அப்படின்னு அர்த்தம். பிறருக்கு உதவியாக இருக்கக்கூடிய மனிதர்கள் மீனராசிக்காரங்க. எவ்வளவு நல்ல பண்புகளை கொண்டு அவ்வளவு நல்ல பண்புகளையும் ஆண்டவன் அந்த மீனராசிக்காரர்களுக்கு கொடுத்துருக்கிறான். நண்பர்களுக்கு ஒரு கஷ்டம்னா ஓடி சென்று உதவக்கூடிய ராசி இந்த மீனராசி. ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு பழமொழி, மீனத்தான் நட்பை கைவிடேல் அப்படின்னு ஒரு பழமொழி. எப்பாடுபட்டாவது மீனராசிக்காரனுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுக்கோங்க அப்படின்னு ஜோதிட சாஸ்திரமே சிபாரிசு செய்கிறது. அப்படிப்பட்ட ராசியை சேர்ந்த உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான காலம் வருது. எதனால் இது அதிர்ஷ்டகரமான காலம்னு சொல்கிறேன் தெரியுமா? குரு பகவான் உங்களுடைய 4வது ஸ்தானத்திலிருந்து 5வது ஸ்தானத்திற்கு 2026ஆம் ஆண்டு பராபவ தமிழ் புத்தாண்டில் உங்களுக்கு ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பகவான் கடகராசிக்கு வந்து உச்சமாக போகிறார். இது ஏன் அவ்வளோ நல்ல விஷயம் சொல்கிறேன்? முதல் காரணம், உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவான், அவர் உச்சமாக போகிறார். ஆகவே ஒரு உச்சமான வாழ்க்கை, மிக உயர்வான வாழ்க்கை, பலரும் அண்ணாந்து பார்த்து புகழக்கூடிய வாழ்க்கை, பரிசுகள், பாராட்டுக்கள், பதக்கங்கள் பெறக்கூடிய வாழ்க்கை, ஒரு உச்சாணி கும்பிலே நீங்கள் ஏறப்போகிற வாழ்க்கை என்று குரு பகவான் தரப்போகிறார். அது மட்டுமா? அது மட்டும்தான் இந்த குரு பயிற்சியை உங்களுக்கு நான் புகழ்ந்து சொல்வதற்கு காரணமானா? அது மட்டும் இல்லைங்க, 7.5 சனி நடக்குதுங்க. 7.5 சனியில் ஜென்மச்சனி நடக்குதுங்க. ஜென்மச்சனி நடந்தவர்கள் பலர்த்த போய் கேட்டு பாருங்க, கும்பராசிக்காரங்கள்ட்ட கேளுங்க, கடந்த ஆண்டில் ஜென்மச்சனி எப்படி இருந்துச்சுன்னு. ஐயா, தேரை இழுத்து தெருவில் விட்டுருச்சுங்க, எங்கள் குடும்பம் கஷ்டப்பட்டுச்சுங்க, பணவரவு இல்லைங்க, வீட்டில் வியாதிப்படுத்திச்சுங்க, அரசியல்வாதியை நம்பி வீணாக போனங்க அப்படின்னு சொன்னவங்க பல பேர். ஆனால் இப்போ மீனராசிக்கு இருக்கக்கூடிய ஜென்மச்சனி எப்படி இருக்க போகுது தெரியுமா? இந்த ஜென்மச்சனி காலத்திலும் குரு பகவானுடைய பார்வை, உங்கள் ராசிநாதன் பார்வை உங்கள் மீது விழுவதனால் இந்த ஜென்மச்சனியில் தான் நீங்கள் நிறைய சாதிக்க போறீங்க. இது நாள் வரைக்கும் எனக்கு சரியான வேலை இல்லைங்கன்னு சொன்ன உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை ஜென்மச்சனி இருந்தபோதும் அந்த குரு பகவான் தரப்போகிறார். வேலை பார்க்குற இடத்துல அவமானங்க, இப்படி வாழறதுக்கு தூக்கு போட்டு தொங்கிடலாமான்னு தோணுதுங்க. அப்படிப்பட்ட பேச்சுக்களையெல்லாம் பலர் மீனராசி அன்பர்கள் என்னை சந்திக்கிற போது வருத்தப்பட்டு புலம்பி இருக்கீங்க. ஒரு காலம் வரும், நல்ல நேரம் வரும் சொல்லிட்டு இருந்தேன். அந்த நல்ல நேரம் உங்களுக்கு வந்து விட்டது. குரு பகவான் உங்களை பார்க்குறார். அந்த குரு பகவானுடைய பார்வை உங்கள் அவமானத்தை போக்க போகுது. சார், கடுமையாக வேலை செய்கிறேன் சார், ஒரு 2000 ரூபா சம்பளத்தை கூட கேட்டேன் சார், எங்கள் ஆஃபீஸில் என்னை வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க சார், என்ன நியாயம் சார் இது, விலைவாசி கூடி போச்சு, கொஞ்சம் ஒரு சம்பளம் கூட கேட்டதுக்கு எனக்கு பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்குன்னு கூட நினைக்கல சார், 15 வருஷமாக அவர்களை நம்பி வேலை செஞ்சேன், வேலையை விட்டு போகணும் ஒத்த வரியில் சொல்லிட்டாங்க சார்,
இப்படிப்பட்ட கஷ்டத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு எவ்வளவு பேர் சொன்னீங்க? இந்த சூழ்நிலையில ஜென்மச்சனி உங்களை இப்படி படுத்தி இருந்தாலும் குரு பகவானுடைய பார்வை நியாயமான சம்பளத்தை கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்க போகுது. ஒரு நாட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க, வேறு வேலை கிடைத்து மற்றொரு நாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம் உங்களுக்கு வரும். இது நாள் வரைக்கும் ஆஃபீஸில் ப்ரமோஷன் கிடைக்கலையா? ப்ரமோஷன் உங்களுக்கு கிடைக்கும். மிக முக்கியமாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் சர்வ வல்லமை வரும்னு காட்டுது. அதாவது 5ஆம் இடத்து குரு பகவான் ஹையர் எஜுகேஷன் படிக்கிற வாய்ப்புகளை மாணவர்களுக்கு கொடுக்கும். இது நாள் வரைக்கும் சரியாக படிக்க முடியல, படிப்பில் தடை, படித்தா பாடம் புரியல, சரியாக வாத்தியாரோட உதவி கிடைக்கல அப்படின்னு கவலைப்பட்டு கொண்டிருந்த உங்களுக்கு நல்ல ஆசிரியர்கள் கிடைப்பார்கள், நல்ல ஆசான்கள், நல்ல வழிகாட்டிகள் கிடைத்து உங்களை கல்வியிலே உயர வைப்பார்கள். கல்வியில் மிகச்சிறந்த வெற்றியை நீங்கள் பெறப்போகிறீர்கள். ஆஃபீஸில் எனக்கு ஒரு நல்ல பதவி கிடைச்சா பரவாயில்லைங்கிற உங்களுக்கு நல்ல பதவி கிடைக்கும். நல்ல பதவிகளை அலங்கரிக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு வருது. அது மட்டுமா, குரு பலன் வந்துருச்சுங்க. குரு பலன் வந்தால் கல்யாணம் ஆக போகுதுன்னு அர்த்தம், கட்டி மேளம் முழங்க போகுதுன்னு அர்த்தம், நாதஸ்வர ஒலி கேட்க போகுதுன்னு அர்த்தம், மோதிரம் மாற்றிக்கிட போறீங்கன்னு அர்த்தம். விவாகரத்து ஆகக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடியவர்கள் கூட இப்போ கல்யாண வாழ்க்கையில் ஒற்றுமையாக வாழ்வீங்க. அவள் நல்ல யோகம் உண்டு. குழந்தை பாக்கியத்துக்கு காத்திருக்கிறவங்களுக்கு உத்தர சந்தானம் கிடைக்கக்கூடிய அதி அற்புதமான யோகத்தை அந்த குரு பகவான் வாரி வழங்கப் போகிறார் என்பது உண்மை. ஆக குரு பகவானுடைய திருவருளினாலே இந்த மீனராசிக்காரர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய நன்மைகள் எல்லாம் குடிவரக்கூடிய அதி அற்புதமான காலகட்டம். வெளிநாடு செல்வது, கல்வியில் உயர்வது, தேவையான பொருளாதார வசதி பெருகுவது, வேலையில் உள்ள பிரச்சனைகள் நீங்குவது, பதவிகள் பட்டங்கள் கிடைப்பது, புத்திர சந்தானம் கிடைப்பது என்று மிகச்சிறந்த நன்மைகளை குரு பகவான் வாரி வழங்க வருகிறார். இந்த காலகட்டத்தில் யாரை வழிபட வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மதுரை மீனாட்சி. மதுரை மீனாட்சி அம்மனை சென்று வழிபாடு செய்யுங்கள். அவருடைய அனுக்கிரகத்தினாலே, மலர் கொண்ட கூந்தல் கொண்ட அந்த மீனாட்சி அம்பிகையின் அருளினாலே இந்த பராபவ தமிழ் புத்தாண்டிலே, இந்த குரு பயிற்சியிலே உங்கள் வாழ்க்கை உயர்ந்து விளங்கும் என்பதுதான் உண்மை. உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள், குரு பயிற்சி வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.